இப்போ பொதுவாக இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து திடீர்னு வந்து அன்சர்டனிட்டியில் வந்து இம்போர்ட் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஜியோ பொலிட்டிக்கல்ல ஆமா சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா டக்கு நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஆமா இல்லை இப்போ இல்லை நீங்கள் எக்ஸ்போர்ட்ல கூட ரைஸ் கூட எக்ஸ்போர்ட்ல பண்ணக்கூடாது, இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, திடீர்னு ரைஸ் வந்து இங்கே டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இந்த அன்சர்டனிட்டி இருக்குங்கப்போ எப்படி இம்போர்ட் பண்ணுறது? இப்போ இது எப்படி மேனேஜ் பண்ணுறதுனா நம்ம வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு 100% ஒபே பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்போர்ட் ஒரு கண்டெய்னர் நாங்கள் எல்லாம் லோட் பண்ணி அது வந்து போர்ட்டுக்குள்ளே போகும்போது எங்களுக்கு ஆர்டர் வரும். அந்த நேரத்தில் ஆர்டர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வரும், ரிட்டர்ன் தான் எடுப்போம். திரும்பி சைனாக்கு இல்லை, ஐ மீன் நான் சொல்கிறது எக்ஸ்போர்ட் குட்ஸ். ஓகே, எக்ஸ்போர்ட். இப்போ நான் பட் ஆனால் என்ன மேட்டர்னா இப்போ வந்து இம்போர்ட் பண்ணும்போது சர்டன் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க கவர்மெண்ட். இப்போ வந்து இதுக்கு வந்து பிஸ்னஸ் இந்த பிஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேர். இந்த ஸ்டாண்டர்டோட தான் இந்த பொருள் இறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் ஒன்று போடுவாங்க. அந்த ரூல்ஸை வந்து நாங்கள் அதை எப்படி நாங்கள் செய்கிறது, சரி செய்கிறது, அது எப்படி அந்த சர்டிஃபிகேட் நாங்கள் எடுக்கிறது, இந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு அதுக்கு ஒர்க் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை எடுத்து நாங்கள் கொடுப்போம். ஓகே, நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் ஒருத்தர் வராங்க, இப்போ நான் இந்த பொருளை இறக்குறேன்ப்பா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு 40 பொருள் இருக்குன்னு வைங்களேன். அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த 40 பொருளில் 20 பொருள் தான் இம்போர்ட் பண்ண முடியும், இந்த 20 பொருள் இறக்கவே முடியாது, இந்த 20 பொருளில் 10 பொருளில் இவ்வளோ டியூட்டி வரும், இந்த 10 பொருளில் இவ்வளோ தான் டியூட்டி வரும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே.